சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலர்ஸ் நான் வந்து 3 கலர்ஸ்லேயும் டாக்ஸை காமிச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டார்க், இது வந்து பிளாக்கு, இது வந்து ப்ரௌனு, இது வந்து ஹனி கலர். இப்படி வந்து 3 கலர்ஸ்லேயும் நமக்கு வந்து பெல்ஜியம் மெல்நாய்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த மெல்நாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டோரி உண்டு. காண்டாமிருகம் அப்படின்ற ஒரு பெரிய உயிரினத்தை காத்து தந்த ஒரு பெருமை இந்த டாகுகளுக்கு உண்டு. 1960களில் சவுத் ஆஃப்ரிக்காவில் காண்டாமிருகங்களை வேட்டையாடி அதனுடைய தந்தங்களை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் இருந்து பார்த்திங்கன்னா அது 1960களில் 1,00,000 காண்டாமிருகம் இருந்திருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா 2016ல் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது வெறும் 5,000 காண்டாமிருகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு காண்டாமிருகங்களை வேட்டையாடிட்டு இருந்தவங்கள எவ்வளவோ பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தடுத்து பார்த்தாங்க, எதுலேயுமே முடியல. கடைசியில் இந்த பெல்ஜியம் மெல்நாய்ஸ் இந்த குரூப்புகளை இறக்கி அவங்கள எல்லாரையும் வேட்டையாட ஆரம்பித்தப்புறம் காண்டாமிருகங்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படின்ற வந்து ஒரு சரித்திர ஸ்டோரி இருந்துகிட்ருக்கு. அந்த அளவுக்கு பெருமைக்கு உரிய ஒரு ப்ரீட் தான் இந்த மெல்நாய்ஸ். அப்படிப்பட்ட ஒரு ப்ரீட் இன்னொன்று இன்னைக்கு ஆர்மியில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பின் லேடன் ஆப்ரேஷனுக்கு கூட நமக்கு வந்து ஆர்மியில் முழுக்க யூஸ் பண்ணப்பட்ட ஒரு டாகு. இன்னொன்று அதை முன்மாதிரியாக வச்சு தான் அந்த ஆப்ரேஷனை வந்து நல்லபடியாக முடித்தாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியும் நமக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்றது தெரியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டாகு. இன்னொன்று இது வந்து ஷெப்பர்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது சைஸு சின்னதாக இருக்கும், வெயிட்டு கம்மியாக இருக்கும். அப்படின்ற ஒரு கண்டிஷனில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதனுடைய ஜம்பிங் பவர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நின்ன இடத்துல இருந்தே ஒரு 12 அடி உயரத்துக்கெல்லாம் சும்மா ஜம்பிங் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டாகு. மற்ற டாகுகளாலெல்லாம் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாதனையை முறியடித்த இந்த ப்ரீடு பெல்ஜியம் மெல்நாய்ஸ், சரிங்களா? இதனுடைய வெயிட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மினிமம் ஒரு 30 kgs அந்த ரேஞ்சில் தான் வரும். ஹைட்டு அப்படின்னு சொல்லும்போது 60 to 62 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் இது வளரும். அப்படிங்கும்போது சைஸ் வேரியேஷன் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், வெயிட் வேரியேஷனும் சிம்பிளாக தான் இருக்கும். இன்னொன்று இதனுடைய கோட் அப்படின்னு சொன்னோம்னா ஜெர்மன் ஷெப்பர்டு மாதிரி சிங்கிள் கோட், புஷ் கோட், லாங் ஹேர் கோட் அப்படி இல்லை, ஒரே கோட், ஸ்மூத் கோட்டு, ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப இல்லாத ஒரு டாகு. இன்டீரியருக்குள்ளேயும் நம்ம வச்சுக்கலாம். ஹேர் ஃபால் அந்த மாதிரி உள்ள அலர்ஜி இது மாதிரி உள்ளதெல்லாம் வரக்கூடிய அளவில் இல்லை. இதனுடைய ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சைனிங்காக நல்ல டார்க்காக இருந்துகிட்ருக்கும். பார்த்திங்களா? அது வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். எல்லா கலர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் நல்ல டார்க்காக அப்படி ஸ்மூத்தாக சூப்பராக இருந்துகிட்ருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காம்பேக்ட் சைஸு, ஸ்பீடு, ஜம்பிங் பவர், ஃப்ளையிங் பவர் எல்லாமே இருக்கிறதுனால இந்த டாகை வந்து ஸ்கை டைவிங்குக்கு முக்கியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கை டைவிங்குக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாகில் முக்கியமாக ஃபஸ்ட்டில் இருந்துகிட்டு இருக்கக்கூடியது இன்றைக்கி இந்த பெல்ஜியம் மெல்நாய்ஸ் தான் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு பெருமைக்குரிய டாக் வந்து இன்றைக்கி ஹோமிலியாக வீடுகளில் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்மளும் செக்யூரிட்டிக்காக இதை வளர்த்துட்ருக்குறோம். நம்ம நாகர்கோவிலில் இந்த டாக் இப்போது இருந்துகிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாடு முழுவதும் இதை நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு நம்பிக்கையாக வேணும். இது வந்து இப்போ நம்ம கேசியை அப்ளை பண்ணியாச்சு, சரியா? இந்த டாகுக்கு வந்து நம்ம நேற்றைக்கு தான் கேசியை அப்ளை பண்ணியிருக்கிறோம். இன்னும் 1 மந்தில் கேசிஏ சர்டிஃபிகேட் வந்துடும். முக்கியமாக இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல லைஃப் ஸ்பேன், ஒரு 15 இயர்ஸ் வாழக்கூடிய டாகு. ஒரு 2 இயர்ஸ் வந்து நல்லா துருதுருன்னு இருக்கும். அந்த 2 இயர்ஸுக்கு அப்புறமா நல்ல மெச்சூரிட்டியாகி நல்ல ஸ்டாண்டர்டாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாகும் இந்த மெல்நாய்ஸ், சரிங்களா? இப்போது இவ்வளோ ஒரு அரிய ஒரு ப்ரீடு நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நமக்கு ப்ரீட் ஆகிட்டுருக்கு. லோக்கலில் ப்ரீட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த டாகை நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். பெல்ஜியம் மெல்நாய்ஸ் வேணும், தோட்ட காவலுக்கும் வச்சுக்கலாம், வீட்டு காவலுக்கும் வச்சுக்கலாம். அப்படி டபுள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீடு நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க. தேங்க்யூ.